ஏன் ப்ளாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் பெய்யக்கூடிய மழை காரணமாக பலதரப்பட்ட சேதங்களை நாம தொடர்ந்தும் பார்த்துட்டே வரோம். அதில் பலதரப்பட்ட சேதம் என்று சொல்லும்போது உயிர் சேதம் உட்பட பல சேதங்கள் இதில் அடங்குது. அதில் குறிப்பாக மாவடிப்பள்ளி மதரசா மாணவர்களுடைய உயிர் சேதங்கள் இந்த ஸ்ரீலங்கா தாண்டி வேற வேற நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கூட பெரிய ஒரு சோகத்தை, பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்திச்சு இந்த விடயம். ஹைர், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 உயிர் சேதங்கள் நடந்திருக்குது. எல்லா உயிர் சேதங்களுக்கும் அல்லாஹ் தாலா மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை அல்லாஹ் தாலா வழங்க வேண்டும். அல்லாஹ் தாலா அவங்களை கபூல் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா அவங்களுடைய கபூர்களை மேலான சுவர்க்க பூங்கால ஒரு பூங்காவாக அல்லாஹ் தாலா ஆக்கி வைக்க வேண்டும். அவங்களோட கபரை ஒளிமயமான விசாலமான மனமான கபராக அல்லாஹ் தாலா ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ் தாலா அவங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து அவங்கள அல்லாஹ் தாலா கபூல் செஞ்சு கொள்ள வேணும். இன்ஷா அல்லா எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லா நீங்க ஆமீன் சொல்லுங்க இந்த பிரார்த்தனைக்கு. இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா உங்களுடைய பிரார்த்தனை மூலமா இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அல்லாஹ் தாலா மேலான மன்னிப்பை வழங்கி அல்லாஹ் தாலா அவனுடைய இரக்கத்தை காட்டக்கூடும். இன்ஷா அல்லா கட்டாயமாக எல்லாருமே அவங்களுக்காக வேண்டி இந்த சேதத்துல உயிர் தியாகம் செஞ்ச, அதாவது இந்த உயிர்களை பறிகொடுத்த அந்த ஜனாசாக்களுக்கு இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா ஆறுதலை வழங்க வேணும். அது மட்டுமல்லாம அவங்களோட குடும்பம், உற்றார், உறவினர்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தாலா பெரிய ஒரு ஆறுதலை வழங்க வேணும். அவங்களுக்கு அல்லாஹ் தாலா அவங்களையும் கபூல் செஞ்சு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மாவடிப்பள்ளி மதரசா மாணவர்களுடைய உஸ்தாத்மார்கள், அவங்களுடைய தாய் தந்தையர்கள், அவங்களுடைய உற்றார் உறவினர்கள், அதோடு சேர்த்து அவங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து ஒன்றாக படித்த, ஒன்றாக சாப்பிட்ட, ஒன்றாக உறங்கிய, ஒன்றாக ஜோக் அடித்து பேசிய அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கு மேலான பெரிய ஒரு ஆறுதல் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நீங்க துவா செஞ்சு கொள்ளுங்க. இது ஒரு பெரிய ஒரு கவலையான ஒரு விடயமா இருந்துச்சு. இந்த விடயம் எந்த அளவுக்கு கவலையான ஒரு விடயம்னு சொன்னா, உற்றார் உறவினர்கள், மதரசா மாணவர்கள்ல அவங்களோட சேர்ந்திருக்கக்கூடியவர்கள், அதோட அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசான்கள், உஸ்தாத்மார்களை தாண்டி பொதுமக்களுக்கே கூட இந்த விடயம் ஒரு பெரிய ஒரு கவலையான ஒரு விடயமா இருந்துச்சு. கட்டாயமாக எல்லாருமே துவா செஞ்சு கொள்ளுங்க உங்களுக்காக வேண்டி. நான் இன்னைக்கு பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டிய ஒரு வார்த்தையும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக துவாவும், அதோட சேர்த்து தொடர்ந்து தேடி வரப்பட்ட 4வது நாளாக தேடி வந்து கொண்டிருந்த தஸ்ரிஃப்னு சொல்லக்கூடிய மாணவருடைய உடல் ஜனாசாவாக இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலையும் நான் உங்கள்கிட்ட எத்தி வைக்கணும்னு தான் வந்திருக்கிறேன். இந்த ஜனாசா எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னா, ஒலிவோரியர் வீட்டு திட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது வீட்டு திட்டத்துக்கு பின்னாலதான் இந்த ஜனாசா கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஜனாசாக்களை தேற்ற விடயங்கள்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா மேலான நட்பாக்கியங்களை, நட்கூலியங்களை ஈருலகிலும் அல்லாஹ் தாலா வழங்க வேண்டும். இதுல பொதுவா எங்கட முஸ்லிம்கள் மட்டும்தான் இந்த விடயத்துல கஷ்டப்பட்டாங்கன்னு இல்லை, அந்நிய சகோதரர்கள் நிறைய மக்கள் இந்த விஷயத்துல கஷ்டப்பட்டாங்க. துவா மூலமாக சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா ஈருலகிலும் அல்லாஹ் தாலா நட்பாக்கியங்கள் அல்லாஹ் தாலா வழங்க வேண்டும். அதே போல இந்த விடயத்துல அந்நிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை அல்லாஹ் தாலா வழங்க வேண்டும். நிறைய பேர் இந்த விஷயத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தஸ்ரிஃப்னு சொல்லக்கூடிய மாணவர், அவருடைய உடலுக்காக வேண்டி நல்லாவே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜனாசா கிடைச்சதுக்காக வேண்டி நாங்கள் முதலாவது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ்னு கூறுறது கூட காரணம் என்னன்னு சொன்னா, ஜனாசாவாக கிடைச்சதுக்குன்னு இல்லை, இந்த ஜனாசாவாக, அதாவது இந்த ஜனாசா கூட கிடைச்சதுக்கு, இந்த உடல் கூட கிடைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னது கூட காரணமாகித்தான். என்று சொன்னா பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், அது மட்டும் இல்ல அந்த ஜனாசா கிடைக்கணும்னு ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக அந்த ஜனாசா இருக்குது. இப்ப ஏண்டா ஒருத்தரை இழக்கிறது முற்றுமுழுதாக, அதாவது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா அதை எப்படி விளங்கப்படுத்துறது என்னால கூட கஷ்டமா இருக்குது. பெரிய இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஆறுதலுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யுங்க. அதோட இந்த மாவடிப்பள்ளி மதரசாவுடைய மாணவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டா, அவங்க அல்லாஹ் தாலாவுடைய பாதையில இருந்தும் அல்லாஹ் தாலாவுடைய பாதையில இருந்து அப்படியே மரணிச்சிட்டாங்க. அதாவது அந்த 8 சகோதரர்கள், 8 மாணவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ் தாலா மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை அல்லாஹ் தாலா கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்களுடைய விஷயம் எப்படியாப்பட்ட விடயம்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும், அதாவது போர்டினாக கல்வி கற்கக்கூடிய, அதாவது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம்,
அது மட்டும் இல்லாம போடினாகி வேற வேற வேலைகள் செய்யக்கூடிய, போடினாகி தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது மாதம் ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடியவங்களுக்கு தெரியும். அந்த வீட் விடுமுறையில வீட்டுக்கு வரக்கொலைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, அந்த சந்தோஷம் அல்லாஹ், அந்த சந்தோஷத்தை வந்து எங்களால எப்படி வர்ணிக்கிறேன், எப்படி சொல்றேன்னு தெரியா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நாங்க எங்களோட வீட்டை பார்க்க போறோம், எங்களோட குடும்பத்தை பார்க்க போறோம், எங்களோட உற்றார் உறவினர்களோட பேச போறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு எண்ணத்தோட, பலதரப்பட்ட நோக்கங்களோட, எண்ணங்களோட வருவோம். நானும் போடிநாயக கல்வி கற்ற ஒருத்தர் தான். அதை வச்சுதான் நான் சொல்றேன். அதே போல அந்த மாணவர்களுக்கும் எப்படியாப்பட்ட நீயத்துகள், எப்படியாப்பட்ட எண்ணங்கள் இருந்திருக்கும். அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுக்க வேணும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு எண்ணத்தோட வந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தாலாவுடைய நாட்டம், அல்லாஹ் தாலா அவங்கள எடுத்துட்டான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அதை மேலான சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று எல்லாருமே பிரார்த்தனை செய்யுங்க. அது மட்டுமல்ல, இந்த மிக முக்கியமாக அந்த மாணவர்களோட சேர்ந்து உறவாடிய நண்பர்கள், கல்வி கற்கும் போது மாணவர்களோட சேர்ந்து கிளாஸ் ரீதியாக, அதே போல ஒன்றாக போர்டினா இருக்கும்போது சீனியர் ஜூனியர்னு பாராம ஒன்றாக சேர்ந்து ஒன்றாகவே இருந்த மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதலை வழங்க வேண்டும் என்று நீங்க துவா செய்யுங்க. உற்றார் உறவினர்களுடைய விஷயத்துல கட்டாயமாக துவா செய்யுங்க, அவங்களுக்கு மேலான ஆறுதலை வழங்க வேண்டும் என்று. இந்த காணொலியே என்னன்னா துவா 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 தான். ஏன்னா இந்த துவா ஒரு முஃமினுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது. அதனாலதான். அது மட்டுமல்ல, இந்த அனர்த்தங்கள் குறையறதுக்காக வேண்டி அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள், இபாதத்துகள்ல நீங்க துவா கேட்டுட்டு வாங்க. அனர்த்தங்கள் குறைஞ்சி எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும், எல்லாருமே பாதுகாக்கப்படணும் என்று. ஏண்டா தொடர்ந்து மழை பேஞ்சு கொண்டே இருக்கிறதுனால என்ன சேதம் எப்ப ஏற்பாடு என்று யாராலையுமே சொல்ல இயலா. அதனால இது வந்து ஒரு சோதனை, அல்லாஹ் தாலாவுடைய தண்டனை இல்லை, இது வந்து ஒரு சோதனை. ஏண்டா ஒரு இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஓதக்கூடிய சின்னஞ்சிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல இதுல வந்து பெரிய ஒரு நல்ல நல்ல அதாவது பாவமே செய்யாத நல்லவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விடயத்துல. அதனால இதை வந்து ஒரு சோதனையாத்தான் சொல்லலும். இது வந்து அல்லாஹ் தாலாவுடைய தண்டனை என்று சொல்லலாம். கட்டாயமாக நீங்க இந்த சோதனை குறையறதுக்காக, இந்த சோதனை நீங்கிறதுக்காக வேண்டிய எல்லாருமே துவா செய்யுங்க. ஏன்னா எங்களோட பாவம் கூடிச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் தாலா எங்களை தண்டிப்பான். ஆனா எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தாலா. நாங்க அல்லாஹ்வின் பக்கம் மீள்றோமான்றதை பார்க்கிறான். கட்டாயமாக நீங்க எல்லாரும் இதை வந்து பிறரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த காணொலியை உங்களுக்கு நல்ல பல தகவல்களை தந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க. என் சேனலுக்கு புதியவங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஓல் கொடுத்து உங்களுடைய ஆதரவையும் தாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொலியில திரும்ப நாங்க மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.